எல்லாரையும் இங்க கொஞ்சம் டைம் எடுத்ததுல பொறுமையா இருந்ததுக்கு முதல் நன்றி. பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் எல்லாரும் எல்லாம் நம்ம ஃபேமிலி. முருகா சார் சொன்ன மாதிரி உங்களை ஆரம்ப காலத்துல இருந்து இங்க எல்லா முகமும் நமக்கு பரிச்சயமான முகம். எனக்கு பெரிய ஒரு சப்போர்ட். அது மட்டும் இல்ல, எப்பவுமே நான் ஊக்குவிச்சுட்டு இருக்க ஓப்பனாக ப்ரெஸ் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த மேடையில் வந்திருக்கும் அனைத்து இயக்குநர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். ஸ்பீச் பாலாஜி ஒரு சிரிக்க வச்சிட்டார் எல்லாரையும். அண்ட் கிறிஸ்தவர் ஏதோ நிறைய பேசுவாருன்னு நானும் நினைச்சேன். வந்துட்டு என்ன சார் டக்குன்னு ஸோ ஐ திங்க் படம் பேசும் அப்படின்னு தான் அந்த நேரத்தில் நான் சொல்லிக்கணும். ஐ திங்க் இது ஒரு ஒன்று வருஷத்தோட உழைப்பு ரெட்டப்பல. ரியலி ஹாப்பி. இந்த ஒரு டீமோட ஒர்க் பண்ணதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வணங்கானுக்கு அப்புறம் ஒரு கம்ப்ளீட்டா ஒரு வேரியட் ஸ்கிரிப்ட் வேற மாதிரியான ஒன்று பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்பதான் திரு சார் இந்த கதையை எடுத்துட்டு வந்த ரெட்டப்பல கதையை கேட்ட வந்து எனக்கு பயங்கர என்கேஜிங்கா இருந்தது. அண்ட் இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ஒரு தியேட்ரிக்கல் ஃபிலிம், ஏன்னா இப்ப அதுதான் ரொம்ப முக்கியம். தியேட்டர்ஸ்க்கு ஆடியன்ஸ் வராங்க, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குற மாதிரியான ஒரு கதவா எனக்கு இருந்தது. அண்ட் இமீடியட்டா வி ஸ்டார்டட். அண்ட் தேங்க்ஸ் டு பாபி பாலச்சந்தர், எங்களோட தயாரிப்பாளர். எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு பேஷனட் ப்ரொடியூசர்ஸ் இப்போ நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது பாபி சார் அந்த ஒரு உலகத்தை சேர்ந்தவர் தான். இஸ் வெரி பேஷனட் அபவுட் சினிமா. ஸோ இது வந்து உருவானத்துக்கு காரணம் ஒன் ஆஃப் த ரீசன் மனோஜ் தினு அண்ணா இஸ் நாட் ஹியர் ரைட் நவ், பட் தேங்க்ஸ் டு ஹிம். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவா ஆரம்பிச்சோம் அண்ட் பாசிட்டிவா ரன் பண்ணோம். இன்னைக்கு ட்ரெய்லர் லான்ச் வரைக்கும் வந்து கிறிஸ்மஸ் டிசம்பர் 23 படம் ரிலீஸ் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஆண்டனி சார் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் எடிட்டர். ஏன்னா எனக்கு ஆடியன்ஸ்கிட்ட போய் அந்த ஒரு ஷாட் ஞாபகம் இருக்குன்னா அது வந்து ஒன் ஹவர் இருந்தாலும் அந்த ரன்னிங் ஷாட் அவர் எடிட் பண்ண விதம். அண்ட் தேங்க்யூ ஆண்டனி சார். பிகாஸ் நான் நிறைய நாள் ஆண்டனி சார் அப்போ கௌதம் சார்லாம் எடிட் பண்ணும்போது நான் அங்கே போவேன். ஜென்ரலா போய் நான் குக் பண்ணிட்டு போவேன், அங்க அவங்க சாப்பிடுவாங்க, அப்புறம் அவர் குக் பண்ணுவாரு. பட் அவர் பயங்கர பெக்யூலரா இருக்கும். இவரு சொன்ன மாதிரி தான் பயங்கர கட்ட கட்ட கட்டன்னு தட்டுவாரு. அது எப்படி அந்த எடிட் திருப்பி மாத்துறாருன்னு நமக்கு தெரியாது. ஸோ அவ்வளோ ஸ்பீடு. பட் எல்லாத்துக்கும் அந்த ப்ரெஷர் எடுத்துக்கவே மாட்டாரு. பட் அப்படியே வெளியில வருவாரு, ஒரு காஃபி குடிப்பாரு. திடீர்னு பார்த்தா ரொம்ப குரூஷியலான டைம் ரத்னம் சார்லாம் வெளியில உட்காந்துருக்காரு. பட் அப்போ போயிருந்தோம் பிகாஸ் வி ஹேவ் டு ரிலீஸ் அந்த காப்பி போனோம். ஸோ லாஸ்ட் எடிட். ஸோ எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு திடீர்னு வெளியில வந்தாரு, போயிட்டு பாத்ரூம்குள்ள போனாரு. சரி பரபரப்பா இருக்கும். 10 minutes ஆளதான் திருப்பி வராரு. முடியை மட்டை அடிச்சுட்டு வெளில வராரு. ஃபுல்லா ஷேவ் பண்ணிட்டு முடியை எடுத்துட்டு வெளில வராரு. ஸோ அந்த மாதிரி கேட்டா ஒரு மாதிரி ரொம்ப இதுவா ஹெவியா இருந்தது. அதனால நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னாரு. ஸோ லைக் தட் ஹி இஸ். அண்ட் இட் இஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங். இந்த படத்துலயும் அவரோட எடிட் பேட்டர்ன் ரொம்ப அழகா பண்ணிருக்காரு. அண்ட் பிகாஸ் தட் இஸ் அந்த ஸ்பீடுக்கு வந்து அவர் எடிட் வந்து ரொம்ப ஹெல்ப்பா இருக்கு. ஏன்னா இந்த படம் பொறுத்த வரைக்கும் அடுத்தொன்னுன்ற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். எல்லாரும் மேக்கிங்கை பத்தி சொன்னீங்க. கேமரா ஒர்க் டிஜு வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் ஹிம். ஒரு யங்ஸ்டர் பட் அவ்வளோ அழகா ஒவ்வொரு காட்சியும் என்ன தேவையோ அதை வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா ஆடியன்ஸுக்கு வந்து வேற மாதிரியான ஒரு கலர்ல கொடுக்கணும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதை நீங்க ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தேங்க்யூ டிஜு. அண்ட் திருக்குமர் சார், நான் சொன்ன மாதிரி இந்த கேரக்டர் 2 கேரக்டர் பிளே பண்ணிருக்கேன். ஒன்னு வந்து மல்பே உபேந்திரா, ஒன்னு காளி. இந்த 2 கேரக்டரும் இட் இஸ் வண்டர்ஃபுல்லி எக்ஸ்பிளைன்ட். திருசரன் வந்து ரொம்ப அழகா சார். ஏன்னா எனக்கு என்னன்னா நம்ம வந்து தடம்புல பண்ணது வந்து ரொம்ப சட்டிலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். பட் இதுல வந்து 2 கேரக்டருமே வந்து வேற வேற ஒரு கேரக்டரைசேஷன் உள்ள ஒரு கேரக்டர்ஸ். ஸோ அதை வந்து ரொம்ப அழகா ஃபீட் பண்ணாரு. ஐ திங்க் நீங்க படம் பார்க்கும்போது ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். படம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஆக்டருக்கு ஒரு சேலஞ்ச் எப்போதுமே தேவை. அது இந்த படத்துல இருந்துச்சு. ஆக்ஷன் அப்கோர்ஸ் இருக்கு, பட் லவ் ஹேண்டில் பண்ண விதமும் ரொம்ப அழகா பண்ணிருக்காரு. அண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு தைரியமா இந்த கேரக்டரை எடுத்து பண்ண சித்திக்கு என்னுடைய
நன்றி. பிகாஸ் ரெகுலரா அவங்க சொன்ன மாதிரி ரெகுலரா இல்லாம இது வந்து கொஞ்சம் ஹெவியாகவும் சில விஷயங்கள் இருக்கும். நான் அந்த கேரக்டரை வந்து ரொம்ப போல்டா எடுத்து பண்ணாங்க. ஸோ அண்ட் ஷீ டிட் அ வண்டர்ஃபுல் ஜாப். தமிழை வந்து அழகா நைட்டே வந்து லைன்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு அடுத்த நாள் வந்து தமிழ்ல பேசினதா இருக்கட்டும், அவங்க ஒவ்வொரு சீன்லயும் அவங்க வந்து அவ்வளவு ஒரு டெடிக்கேட்டிவா பண்ணதா இருக்கட்டும். தேங்க்ஸ் லாட் சிட்டி, இட் இஸ் ரியலி நைஸ். அண்ட் மற்றபடி இந்த ப்ரொடக்ஷன் டீம் மணிவண்ணா எல்லாரும் சொன்ன மாதிரி ஹி டுக் கேர் ஆஃப் அஸ். எல்லாருமே அவ்வளவு அழகா பார்த்துக்கிட்டாரு. இப்போ இருக்கிற ப்ரமோஷன்ஸ் வரைக்கும் அவங்க கூட தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி. அண்ட் எங்களோட டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இந்த எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், நெல்சன், அவரோட டீம் எல்லாருக்குமே என்னோட நன்றி. பிகாஸ் வனங்கான் முடிச்சுட்டு போகும்போது எனக்கே வந்து ஒரு மாதிரி திருப்பி சொன்ன சார், நான் கொஞ்சம் அந்த கேரக்டருக்குள்ள இருந்தாலும் இருப்பேன், வனங்கான் முடிச்சேன், நான் வெளியே வரல. ஸோ ஏதாவது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்ப சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, பட் ஹி இஸ் வெரி வாட்ச்ஃபுல். தேங்க்ஸ் நெல்சன். அது வந்து ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா வந்து சொல்லிடுவாப்ல. ஏன்னா நிறைய நைட் ஷூட்ஸ் இந்த படத்துல, நைட் ஷாட்ஸும் இருக்கு. ஸோ புட் இன் a lot of effort. ஆக்ஷன்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா பண்ணிருக்கோம். கிளைமேக்ஸ் ஆக்ஷன் அது கொஞ்சம் ஐ திங்க் எவ்ரி ஒன் வில் ரியலி என்ஜாய் இட். அண்ட் சாம் மியூசிக் சாமோட முன்னாடி ஒர்க் பண்ணிருக்கேன். பட் இந்த படத்துல எல்லாருக்கும் தெரியும் அவரோட எப்படி இருக்கும்ட்டு ஒரு தனி சவுண்டிங் கொடுத்திருக்காரு. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அ பிக் ஸ்ட்ரென்த் ஃபார் திஸ் ஃபிலிம். அண்ட் சாம் கண்ணனா தனுஷ் போகிறதுக்கு ரொம்ப நன்றி. இந்த பாடல் வந்து அவர் பாடினதுக்கு நான் சும்மா நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது வீட்டுல கடையில ஜஸ்ட் கொஞ்சம் போர்ஷன் வந்து தனுஷ் போகத்தை காமிச்சேன். ஒரு கட்டு வந்து காமிச்சேன். அது பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவருக்கு. அண்ட் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆட்கள்லாம் வந்து சும்மா எல்லாமே சாம் வந்து சார் இந்த பாட்டை ஒரு பாடினது ஜென்ரலி அதான் ஆஸ்க் ஃபேவர்ஸ். நான் இல்லப்பா நான் எப்படி கேட்கறது இல்லை சார், நீங்க டியூனை போட்டு காமிங்க, அது ஓகேன்னா பண்ணலாம் அப்படின்ட்டு. தென் டியூனை வந்து சும்மா ஜஸ்ட் போட்டு காமிச்சேன். அதுல என்ன ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, தனுஷ் போகிற பாடின மாதிரியே நான் ஓவில பண்ணி டியூன் அனுப்புறாப்புல. எப்பா டியூன் அனுப்ப சொன்னா பாட்டு அவர் பாடின மாதிரியே காமிச்சு அவர்கிட்ட போட்டு காமிச்சுன்னா எப்படிவா போடுறது அப்படின்னா, இல்ல போடுங்க சார். ஏன்னா அவரும் ஃபர்ஸ்ட் புரியல, பட் கேட்டுக்கிட்டே இருந்தோம். அவரை பயங்கரமா ரசிக்க ஆரம்பிச்சாரு. பிரதர் யாரு பாடிருக்கா அந்த பாட்டா அப்படின்னா, இல்ல பிரதர் நீங்க தான் இப்படி ஒரு பயங்கர தர்ம சங்கட இதுல நம்ம கொண்டு போய் விட்டாம. But immediately he said, yes, I will do it. No, brother, நான் பண்றேன் அப்படின்னு. Because he loved the song. And thanks to him, இன்னைக்கு எல்லாருமே அந்த பாடலை வந்து எல்லாருமே அப்ரிஷியேட் பண்றாங்க. And all the other songs which is in the film. இந்த படம் வந்து ரெகுலர் ஃபிலிம் மாதிரி இல்லாம ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸா ஒரு விஷயங்கள் கிறிஸ் சார் பண்ணியிருக்காரு. அந்த எடிட்டிங்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஐ திங்க் இட் வில் கிவ் a different experience. We have all given our best. படமும் அழகான தருணத்தில் ரிலீஸ் ஆகுது கிறிஸ்மஸ் அன்னைக்கு டிசம்பர் 25. ஸோ எல்லாரும் குடும்பத்தோட அந்த படத்தை வந்து பாருங்க. இட் ஒன்ட் டிசப்பாயிண்ட் யூ ஆல். எப்படியும் அவங்களை எல்லாருமே வந்து ஒரு 2 hours க்ளூடா வச்சிருக்கோம் அந்த படம். தேங்க்யூ ஸோ மச் பிரஸ் மீடியா எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். இந்த படத்தை நீங்க தான் எப்போதுமே ஒரு படம் வெற்றிக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நீங்க வந்து ஏன்னா இப்போ எல்லாருமே நிறைய அவுட் சைட் மெம்பர்ஸ் சொல்றதை விட உங்களோட கருத்து ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க இந்த படத்துக்கு பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். அண்ட் திருப்பி சீக்கிரமே நாங்க இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறோம். அண்ட் தேங்க்ஸ் டு த ஹோல் டீம். இதை மிஸ் அவுட் ஆன் எனிவன். ஸ்டண்ட் மாஸ்டர் பாபி சார் நான் சொல்லிட்டேன். ஸ்டண்ட் பிசி ஸ்டண்ட் மாஸ்டர் அவருக்கும் என்னோட நன்றி. வண்டர்ஃபுல்லா கோரியோகிராஃப் பண்ணிருக்காரு. இதுல வந்து அந்த 2 கேரக்டருக்கான டிஃபரன்சியேஷன் ஸ்டண்ட்லயுமே அதை நாங்கள் காமிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது. ஸோ we have done it. So we are all waiting உங்க ரெஸ்பான்ஸுக்காக. டிசம்பர் 25 உங்க எல்லாரும் மீட் பண்றோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.